வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமா திரையுலகத்தில் ஒரு காலகட்டத்தில் காமெடி நடிகையாக, குணச்சித்திர நடிகையாக கொடிகட்டி பறந்து ரசிகர்களினுடைய மனதில் நீங்காத இடம் பிடிச்சவங்க தான் ஆச்சி மனோரமா. அவங்களுடைய மறைவுக்கு பின்னால் அவங்களுடைய இடத்தை நிரப்புறதுக்கு எந்த ஒரு நடிகையுமே இல்லையா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அவங்களுடைய இடத்தை நிரப்புறதுக்காக ஒரு தகுதியான நடிகையாக சினிமா திரையுலகத்துக்குள்ளே என்ட்ரியானவங்க தான் நடிகை கோவை சரளா. கிட்டத்தட்ட பல வருடங்களாகவே சினிமா திரையுலகத்தில் முன்னணி காமெடி நடிகையாக வலம் வந்திருக்காங்க. தன்னுடைய 15 வயதிலேயே நடிப்பின் மேலே ஆர்வம் வந்து சினிமா திரையுலகத்துக்கு வந்து காமெடி கதாபாத்திரங்கள், குணச்சித்திர கதாபாத்திரங்கள் அப்படின்னு எல்லா விதமான பரிமாணங்களையும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் சினிமா திரையுலகத்தில் கொடிகட்டி பறந்த காமெடி நடிகர்களான கவுண்டமணி, செந்தில், வடிவேலு மற்றும் விவேக் உள்ளிட்ட பலருடனும் இணைந்து ஏராளமான காமெடி கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தியிருக்காங்க. கோவை சரளா அவர்களினுடைய ரொம்பவே முக்கியமான ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய கோவை தமிழ் தான். அவங்க பேசக்கூடிய கோவை தமிழுக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவிலேயே ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. கோவை தமிழில் அவங்க பேசி நடிக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் இன்றைக்கு வரைக்குமே ரசிகர்களினுடைய மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. அவங்க நடித்த முதல் திரைப்படத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா பாக்கியராஜ் அவர்களுக்கு அம்மாவாக நடித்து இளம் வயதிலேயே அசத்துனாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமையான நடிகையாக வலம் வந்துக்கிட்டு இருக்க நடிகை கோவை சரளா சமீபத்தில் கூட செம்பி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து பலருடைய பாராட்டுக்களை பெற்றாங்க. கால மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி பலவிதமான கதாபாத்திரங்களை ஏற்று அது மூலமாக தங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தி ஒரு சிறந்த நடிகையாக தமிழ் சினிமா திரையுலகத்தில் தங்களை நிரூபிச்சுட்டு வராங்க. இப்படிப்பட்ட நடிகை கோவை சரளா அவர்கள் இன்றைக்கு வரைக்குமே திருமணம் செஞ்சுக்காமல் தனிமையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பலமுறை அவங்கக்கிட்ட கேட்டும் அவங்கக்கிட்ட இருந்து சரியான ஒரு பதில் கிடைக்கல. இப்படிப்பட்ட சூழலில் தான் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கலந்துக்கிட்ட கோவை சரளா அவர்கள் எதற்காக இன்னமும் திருமணம் செஞ்சுக்காமல் தனியாகவே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பேட்டி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிறு வயதில் இருந்தே அவங்களுடைய குடும்பம் ரொம்பவே ஏழ்மையாக இருந்திருக்கு. இவங்க தான் இவங்களுடைய சகோதரிகளை படிக்க வச்சு அவங்களுக்கான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ரொம்ப இளம் வயதிலேயே சினிமாக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை சந்தித்து சம்பாதிக்க ஆரம்பித்து இவங்களுடைய குடும்பத்தை பார்த்து இவங்களுக்கு திருமணம் மேலே இருந்த அந்த ஆசையே போயிடுச்சு. அதுக்கப்புறமா இவங்களுடைய சகோதரிகளுக்கு திருமண வயது வந்து திருமணம் செஞ்சு வைத்து அவங்களுடைய குழந்தைகளையே இவங்களுடைய குழந்தைகளாக நினச்சி இன்றைக்கி வரைக்குமே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது அத்தனையும் தாண்டி அவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. பிறக்கும் போதும் தனியாகத்தான் வர்றோம், இறக்கும் போதும் நம்ம தனியாக தான் போகிறோம். இதுக்கு நடுவில் எந்த ஒரு உறவுமே எனக்கு தனிப்பட்ட முறையில் தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சுதந்திரமாக என்னுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு விரும்பி தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். யாரையும் சார்ந்து வாழ்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. கோவை சரளா அவர்களினுடைய இந்த பேட்டி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. கோவை சரளா அவர்களினுடைய திரைப்படத்தில் எந்த கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.